செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் அவங்களோட ஒய்ஃப் ஆன ஸ்ருதி ரங்கராஜ்க்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட காஸ்டியூம் டிசைனராக இருக்க ஜாய் கிறிஸ்டலா கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் சர்ச்சையாக வந்துட்டு இருந்துச்சு. மேலும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ஜாய் கிறிஸ்டல்லாவோட எல்லா போஸ்ட்டுமே இருந்துட்டுருக்கு. ஏன்னா ஜாய் கிறிஸ்டல்லா மாதம்பட்டி கூட க்ளோஸாக எடுத்துக்கிட்ட நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலண்டைன் டே அன்னைக்கு மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேன் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இந்த வருஷம் வேலண்டைன் டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னும், மாதம்பட்டி ரங்கராஜோட பேரை தான் பேர் கூட சேர்த்து ஜாய் ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நிறைய போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் பெரும் சர்ச்சைக்குள்ளா இருந்தது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் இவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, அல்லது மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிட்டாங்களா, இல்லை ரெண்டு பேரும் லிவிங் லைஃப்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி கூட மாதம்பட்டி இதோட பர்சனல் விஷயம், இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஒருவேளை இது வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் ஆன ஸ்ருதியும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப், நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கோம், அவர் எங்கள் கூடயும் தான் இருக்காரு, சட்ட ரீதியாக என்னோட குழந்தைங்களோட அப்பா அவர் தான், என்னோட கணவரும் அவர் தான், மேலும் சட்ட ரீதியாக நாங்கள் தான் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஸ்ருதி ரங்கராஜ் கிட்ட பலருமே கமெண்ட்ஸ் மூலமா பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு அவ்வளோ தெளிவா நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த விஷயத்தை எப்படி நீங்க மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. மேலும் சில பேர் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் ஆனா ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அக்கா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் எங்க கூடயும் தான் இருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இன்னொருத்தர், என்னது உங்க கூடயும் இருக்கிறாருன்னா என்ன சொல்றீங்க, இது நல்ல கதையா இருக்கே, இந்த பதில பார்க்கும்போது இவங்களுக்கும் எல்லாத்துலயும் சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங்கை வச்சுக்கிட்டு மட்டும் எந்த உண்மையும் மாற்ற முடியாது, மாதம்பட்டி எனக்கு மட்டும்தான் சட்டப்படியான கணவர், மேலும் எங்களோட குழந்தைகளுக்கும் சட்டப்படியான அப்பா அப்படின்னா அது அவர் தான், நீங்க இதே கேள்வியை மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட கேட்கறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் தொடர்ந்து ஸ்ருதி ரங்கராஜ்க்கு கமெண்ட் பண்ண இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்ருதி ரங்கராஜ் நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா ஜாய் கிறிஸ்டல்லா டைரக்டாவே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், லிவிங்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசியிருக்காங்க, இந்த விஷயத்தை எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. மேலும் மேம் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கீங்களா அப்படின்னு தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ற மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்பை வச்சு நடந்துட்டு இருக்க இந்த எல்லா சர்ச்சைகளை பற்றி அவர் ஓப்பனப்பாக பேசின ஒரு லிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என் பர்சனல் லைஃப்பை வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை, அது எதுக்கு நான் முதல்ல சொல்லணும், ஒருவேளை சொல்லியும் ஆகணுன்ற கட்டாயம் வந்தால் நானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. மேலும் இவர் பேசின இந்த லிங்கை ஷேர் பண்ணனதன் மூலமாக இந்த எல்லா கேள்விக்கும் என்னோட கணவரே பதில் சொல்லிட்டாரு, இந்த லிங்கை பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ருதியே சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்த பலருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க.